எக்ஸல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சோர்ஸ் டேட் இருக்கு. அதுல வந்து இந்த மந்த் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து 3 சேஞ்ச் பண்ண உடனே இங்க என்டர் கொடுத்த உடனே இங்க வந்து இந்த ரிசல்ட் காலம்ல வந்து ஃபுல்லா அந்த 31 டேஸ் இல்லனா 30 டேஸ் இங்க வந்துடணும். அந்த மந்தோட ஃபுல் 1 to 31 டேஸ் இங்க வந்துடணும். ஃபுல்லான டேஸ் இங்க வந்துடணும். அது எப்படின்னு கொண்டு வரலாம் பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம சீக்வன்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஈக்குவல் டு சீக்வன்ஸ் ஃபங்க்ஷன். இதுல நமக்கு முக்கியமானது ரோஸ்ங்கிற ஆர்குமெண்ட்டும் ஸ்டார்ட்ங்கிற ஆர்குமெண்ட் தான். ஏன்னா நம்ம ரோஸ்ங்கிற ஆர்குமெண்ட்ல 31 கொடுத்தோம்னா 31 நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா வரும். ஏன்னா வந்து இது டேட்ல இருக்கிறதுக்கான காரணம் இது வந்து டேட் ஃபார்மேட்ல இருக்கு. இப்போ ஜெனரல் ஃபார்மேட் மாத்திக்கலாம். 31 ஆக்சுவலா இப்படி தான் வரும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் செலக்ட் பண்றேன். 31 நம்பர்ஸ் வரும். இப்போ F2 எடிட்ல போயிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 31 டேஸ் இருக்கிறதுனால இப்போ நமக்கு வந்து ஒரு மந்த்ல 28 டேஸ் இருக்கலாம். நம்ம சொல்ல முடியாது 28 டேஸ் இருக்கலாம், 30 டேஸ் இருக்கலாம், 31 டேஸ் இருக்கலாம். அதனால இப்போ நமக்கு ரெண்டு விஷயம் தேவை. ஒன்று வந்து கடைசி டேட், ஒரு மந்தோட கடைசி டேட். இன்னொன்று வந்து ஸ்டார்டிங் டேட். கடைசி நாள் கொண்டு வரதுக்கு EO மந்த் ஃபங்க்ஷன். ஒரு மந்தோட கடைசி டேட் கொண்டு வரதுக்கு EO மந்த் ஃபங்க்ஷன். அதில் ஸ்டார்ட் டேட் ஆர்குமெண்ட்ல இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுத்தோம்னா மந்த்ஸ்ல 0 கொடுத்தலாம். அப்புறம் கரண்ட் மந்த் பாத்தீங்கன்னா வரும். இப்போ என்டர் கொடுத்தோம்னா ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ இது வந்து ஜெனரல் ஃபார்மேட்ல இருக்கு. டேட்டுக்கு முன்னாடி நம்பர்ஸ் தான் ஒர்க்கிங்ல இருக்கும். இப்போ வந்து நமக்கு ஷார்ட் டேட் ஃபார்மேட் மாத்திக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இப்போ இந்த மந்த்ல இருக்கிற வந்து முழு டேட் நமக்கு தேவை. அதுல உள்ள டே மட்டும் தான் தேவை. அதனால டே அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கொண்டு வரலாம். டே அப்படிங்கிற ஃபங்க்ஷன். அதுல சீரியல் நம்பர் ஆர்குமெண்ட்ல EO மந்த் ஃபங்க்ஷன் இருக்கு. எண்ட்ல பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ என்டர் கொடுத்தோம்னா ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து போயிட்டு இந்த 3rd மந்த்க்கு பதிலாக இப்போ வந்து 5th மந்த் மாத்தினா இங்க சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஜெனரல் ஃபார்மேட் வைக்கிறேன். பாத்தீங்கன்னா இங்க சேஞ்ச் பண்ணும்போது இங்க வந்து இந்த மந்த் வந்து இப்போ 3 மாத்திரம் இங்க சேஞ்ச் ஆகும். இல்லைன்னா அந்த சேஞ்ச் ஆகல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதை டேட் ஃபார்மேட்டுக்கே மாத்திக்கலாம் மறுபடியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ கரெக்டா சொல்றேன். இப்போ வந்து ஈக்குவல் டு சீக்வன்ஸ் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். அதுல வந்து ரோஸ் ஆர்குமெண்ட்ல பாத்தீங்கன்னா ரோஸ் ஆர்குமெண்ட்ல இந்த 31ன்றது ரோஸ் ஆர்குமெண்ட் சீக்வன்ஸ் ஃபங்க்ஷனோட ரோஸ் ஆர்குமெண்ட்டுக்கு போகும். ரோஸ் ஆர்குமெண்ட்டுக்கு சீக்வன்ஸ் ஃபங்க்ஷனோட ரோஸ் ஆர்குமெண்ட்டுக்கு இந்த 31ன்றது போயிடும். இப்போ கமா கொடுத்தோம்னா காலம்ஸ் ஆர்குமெண்ட் அது வந்து விடலாம், ஸ்கிப் பண்ணிடலாம். டிஃபால்ட்டா ஸ்கிப் பண்ணிட்டோம்னா அது 1 தான். ஸ்டார்ட் ஆர்குமெண்ட்ல EO மந்த் ஃபங்க்ஷன் கொண்டு வரலாம். அதுல ஸ்டார்ட் டேட் ஆர்குமெண்ட்ல இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுத்தோம்னா 0 கொடுத்தா கரண்ட் மந்த் ஆயிரும். அதுக்கு பதிலாக -1 கொடுத்துட்டு -1 கொடுத்தோம்னா இந்த மந்தோட ப்ரீவியஸ் மந்த் போயிடும். ப்ரீவியஸ் மந்தோட கடைசி டேட் போயிடும். +1 கொடுத்தோம்னா கூட ஒரு டேட் ஆட் பண்ணிட்டோம்னா அடுத்த மந்தோட ஸ்டார்டிங் டேட் வந்துடும். எண்ட்ல பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ என்டர் கொடுத்தோம்னா ரிசல்ட் வந்துச்சு. இது வந்து டேட்டுக்கு பின்னாடி நம்பர்ஸ் தான் ஒர்க்கிங், சீரியல் நம்பர்ஸ் தான் இருக்கும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் கொடுத்து செலக்ட் பண்றேன். டேட் ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டா வந்துச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க போயிட்டு ஏதாவது சேஞ்ச் பண்றோம்னா இப்போ 200 சேஞ்ச் பண்றோம்னா 28 டேஸ் இங்க வந்திருக்கும். பிப்ரவரி மந்தோட 28 டேஸ் இங்க வந்திருக்கும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் கொடுத்து செலக்ட் பண்றேன். 28 29 டேஸ் இங்க வந்திருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து யாராவது சேஞ்ச் பண்றோம்னா மார்ச்ல 31 டேஸ், அதனால இங்க வந்து 300 சேஞ்ச் பண்றேன். இப்போ என்டர் கொடுத்தோன்னே பாத்தீங்கன்னா இங்க அந்த 31 டேஸ் வந்திருக்கும். 31 டேஸ் வந்திருக்கு. 1 to 31 டேஸ். இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸ்டே டியூன் ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ்.